ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கரு கரு கருன்னு கரு பிடிச்சிருக்கு பாருங்கள். கறிக்கட்டை மாதிரி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள். செம்மையாக தண்ணியில் நினச்சாலும் போகவே இல்லைங்க. அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கரு கருன்னு பிடிச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. வாங்க வீடியோக்குள்ளே போனால் நான் எப்படி இதை பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். நான் என்ன எடுத்திருக்கேன்னா கடுகு தாங்க எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் கடுகு தாங்க நான் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் வந்து 3 ஸ்பூன் உண்டான கடுகு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா இரும்பு கடாயில் எடுத்து அதை அப்படியே வறுத்துக்கலாம். எங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் நாங்கள் எடுத்துருக்கோம். பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா கடுகு வெடிக்கிறதுனால கொஞ்சம் தட்டை போட்டு மூடிக்கலாம். சூப்பரான ஹேர் டைங்க இது, அருமையாக இருக்கும். டக்குன்னு நம்ம வெளியில் போகணும், கோயிலுக்கு போகணும், கல்யாணத்துக்கு போகணும், விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னா பாருங்கள் கடுகெல்லாம் நல்லா வெடிக்கும். அதனால தான் நல்லா தட்டை போட்டு நல்லா மூடி வச்சாச்சு. நல்லா கிண்டி விட்டு நம்ம வந்து வெடிக்கிறதுனால மூடி வச்சு எடுக்கணும். இல்லைன்னா எல்லா சைடும் செதறிடும். கடுகு வந்து அந்தளவுக்கு வெடிப்பாக இருக்கும். சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டைங்க இது. உடனே தலைக்கு வெள்ளை முடியை மறைக்கிறதுக்கு தாங்க அந்த ஹேர் டை. பாருங்க, நான் தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். ஏன்னா கம்மியாக இருந்தாலும் தெரியாது, நிறையா இருந்தாலும் ரொம்ப வெடிக்கும். அது 2 கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம்னா ஒரு முக்கியமான ஒரு பொருள் நான் போட போகிறேன். அது என்னென்னா கிராம்பு தாங்க நான் போட போகிறேன். தேவையான கிராம்பு ஒரு 15 கிராம்பு எடுத்துருக்கேங்க. இந்த 2 பொருள் தாங்க சூப்பரான ஹேர் டைங்க இது. சட்டுன்னு ஒரு செகண்டில் இந்த ஹேர் டையை பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு உடனே அதை பண்ணிடலாம். நம்ம சூப்பரான ஹேர் டை இது. நல்லா ஷாம்பு போட்டு நல்லா ட்ரை ஆக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக்கிட்டு இந்த ஹேர் டை அப்படி நல்லா சீப்பை வச்சு சீவினிங்கன்னா ஒரு வெள்ளை முடி கூட இருக்காது. அருமையான ஒரு ஹேர் டைங்க இது. உடனே செஞ்சிடலாம். அதை வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு செஞ்சிடலாம். இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை வந்து நல்லா கருக விட்டு எடுக்கணுங்க. எண்ணெய் பிசுக்கு வர அளவுக்கு நம்ம அதை நல்லா கருக விட்டு எடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். இது நல்லா பக்குவமாக செய்யணும். முடி நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பொருள் போட்டுக்குங்க. முடி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பொருள் போட்டுக்குங்க. நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா கரு நல்லா வறுத்து எடுக்கணும். அது வந்து கடுகில் அவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த கரண்டையவே நல்லா கலர் கொண்டு வந்துச்சு, நல்லா கருப்பு கொண்டு வந்துச்சு. பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதை அப்படியே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஏன்னா ரொம்ப ஹீட்டது. வடை சட்டி வந்து இரும்பு கடை வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், சீக்கிரம் ஆறவே ஆறாது. அதனால் அடுப்புலேயே வச்சு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சிடலாம். நல்லா கருன்னு ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா தாறு மாதிரி நல்லா கருப்பாக ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிசுக்கு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை அப்படியே நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். ஏன்னா வடைச்சட்டியில் இருக்க சீக்கிரம் ஆறவே ஆறாது. ஏன்னா ரொம்ப வெயிட் உள்ள இப்போ இரும்பு கடை. அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா பாருங்கள், இதை வந்து நான் என்னன்னா நல்லா ஒரு குளவிக்கல்லை வச்சு தாங்க கொஞ்சம் 2-3 அப்படியே உடச்சி அதை எடுத்துடலாம். பாருங்கள், கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்களேன். தூளே அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் தூள் கூட நம்ம கையில் அப்படியே அந்த பொடியை கூட நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு பொடியை கூட நம்ம தலையில் தட்டினா அப்படி பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணணும்.
நீங்கள் தூளாகவே போட்டுக்கலாம் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். இங்கே பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் அதை போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா அந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்படியே நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். செம்மையாக தூள் இத்தனைக்கும் பொடி நல்லா நைஸாக இருக்குது. அந்த நைஸான தூளே எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள், நான் தண்ணி வச்சு கூட நான் கழுவி காட்டுறேன். அந்த பொடி மட்டுமே எப்படி பொடி மட்டுமே போகாமல் இருக்குது பாருங்களேன். வெறும் பொடி தாங்க அது, எதுவுமே நான் கலக்கலை. இங்கே பாருங்கள், நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அதை எடுத்துக்கிறேன். மிச்சத்தை நாங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவோம். நாங்கள் தேவையானப்போ நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுத்து அதில் என்ன போடலான்னா, கடுகு எண்ணெய் தாங்க நான் போட போகிறேன். கடுகு எண்ணெய் தாங்க முடிக்கி டக்குன்னு பிடிச்சிக்கும். அந்த எண்ணெய் தாங்க நான் ஊற்றுறேன். தேவையான அளவு நம்ம அந்த ஆயிலை ஊற்றிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா கருன்னு நல்லா கிண்டி விட்டுக்கணும். கடுகு எண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு இதை நல்லா தடவினீங்கன்னு வைங்க, உடனே வெள்ளை முடி வந்து நல்லா பிளாக் கருன்னு கொடுத்துரும். நல்லா தாறு மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு வந்து உடனே ஒரு செகண்டில் சூப்பரான ஹேர் டைங்க அது. நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு நம்ம ஹேர் டை எது வேணாலும் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக இதை செஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், பொடியே கையில் எப்படி இருக்குதுன்னா, நம்ம ஆயில் ஊற்றி பண்ணுறது எப்படி இருக்குது பாருங்கள். பொடி மட்டுமே அப்படி இருக்குது, ஆயில் ஊற்றி பண்ணுறது எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக நல்லா கருன்னு பிடிச்சிருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம இங்கே பாருங்கள், நான் அந்த கையிலையும் நான் தேய்க்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த கையிலையும் தேய்ச்சாச்சு. நல்லா பிடிச்சிக்குங்க. ஒரு செகண்ட் ஹேர் டை தாங்க இது. சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை தாங்க. வாரத்தில் 2 முறை தேய்ச்சா போதும். நீங்கள் டக்குன்னு வெளியில் போகணும், அர்ஜென்ட்டுக்கு எனக்கு வெள்ளை முடி ரொம்ப இதுவாக தெரியுது அப்படின்னா நீங்கள் உடனே இதை பண்ணிடலாம். நீங்கள் ஒரு செகண்டில் ஒரு ஹேர் டைங்க அது. சூப்பரான கருன்னு இருக்குது பாருங்கள். செம்மையாக அருமையான ஹேர் டைங்க அது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாங்கள் எப்படி வீடியோ போட்டுக்கிட்டுறத உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஒழுகாவே இல்லை, நீட்டாக இருக்குது. எப்படி கருன்னு தாறு மாதிரி இருக்குது பாருங்களேன். சூப்பராக. நான் தண்ணியில் வச்சு அப்படியே கழுவி காட்டுறேன். கழுவுனாலும் போகவே போகாதுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் தலையில் தடவுனாலும் மழை வரையில் ஒரு இது கூட போகவே போகாதுங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. தலையில் நீங்கள் வந்து தடவிட்டு தலையில் தண்ணி ஊற்றினாலும் அது நீங்கள் போகவே போகாதுங்க. சூப்பரான ஹேர் டை இது. இங்கே பாருங்கள், கையிலே போகலை. இதே முடியில் தலையில் இதை போட்டுட்டு நீங்கள் தலையில் தண்ணி ஊற்றினா கூட அது போகவே போகாது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா கருன்னு இருக்குது பாருங்கள். கருன்னு நல்லா கறிச்சட்டி மாதிரி தாறு மாதிரி இருக்குது பாருங்கள். செம்மையாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பைப்பில் கையிலாம் போகாது. கைக்கே எப்படின்னா